சொல்லு தீப்தி. Hey, நான் ஒரு பையனை பிடிச்சிருக்கு சொன்னேன்ல. We had our first mooch today. Hey, that's nice. நீங்கள் கமிட் ஆனது நல்ல விஷயம்தான். கங்க்ராட்ஸ். Hey, கமிட்டெல்லாம் இல்லை. நான் அது உனக்கு ஒரு 2 daysல கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஹலோ சேஃப்டி மெஷர்ஸ். என்னாச்சு? சேஃப்டி மெஷர்ஸ் இல்லை, ஃப்ரெண்டு ஒருத்தி 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்களாம். ஆனால் கடைசி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க சொல்லிக்கிற வார்த்தை நம்ம தானே கமிட் ஆகவே இல்லைன்னு. அதான் சொன்னேன் சேஃப்டி மெஷர்ஸ். எல்லாம் இப்போ நடக்கிறதாங்க. அப்புறம் வேலை கிடைச்சதா? கிடச்சிடும், நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க. எங்க சும்மா இருங்க, அவங்களுக்கு கேட்டுற போது. ராம், வாட்ஸ் திஸ்? வேண்டான்னு சொல்கிறேன்ல, தேவையில்லாம. டேய், என்ன பொண்ணு சீன் போடுறியா? நான் என்னங்க சீன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய், பிரபா எதுக்கே இப்போ துரத்துறோம்? டேய், வாத்த மூணு வா. எப்படின்னா இருக்கிறீங்க? தீபா தீபா தீபா, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை யாரை கூப்பிட்றாங்க? சாரி, உங்களே இல்லை. நோ, இட்ஸ் ஓகே. என்னம்மா அவனுக்கு? ஒன்றும் இல்லை, வா. ஒத்தா, இது ரொம்ப ஓவர் பிரபா. ஒன்றில்லாததுக்கு பாவம் எதுக்கு அந்த பையனை தோத்துறீங்க? என்னடா கத்திய பார்த்து வா 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 வா, இறங்கு வா. காலையில் அந்த பிரச்சனைக்கு எதுக்கிட்ட என் மேலே கோவத்தை கட்டுற?
கத்தி வச்சிருக்காங்க எனக்கு. தடுத்துறாங்க. 10 நிமிஷம் போயிடுறேன் ப்ளீஸ். போயிடுறேன் ப்ளீஸ். திபுன்னு ஓடுறான். பிரபா விட்டு சொல்றா, தேவையில்லாத பிரச்சனைடா. நான் வேணா போய் பேசுவா. ஏய் சும்மாரு, அவனே மறந்துடுவான். என்னடா இது? குண்டத்தாயலு ஓட விடுற. மச்சான் அண்ணே, இவன் எதனா கிளினிக்ல போய் சேர்த்துறேண்ணே. அண்ணே, கால் உடஞ்சிட்டு இருக்கு போல. வடப்பையில புத்திரி கட்டு போடுறாங்க. கம்மி காசு தானே, சீக்கிரமா சரியாயிடும். கொஞ்சம் தூக்குங்கண்ணா. ஏய் ஏடிங்க, நீ அந்த பொண்ணை கழுத்தி கட்சி வேலை பார்க்க தான் கூட வரணும் நானே. இல்லை மாமா, போன வாரம் நானும் செடினும் சரக்கு அடிக்கும் போது சரக்குல தூக்கி கடலே போகுது. என்னமோ அழகா பண்றேன்னு சாவடி சேனிய லவ் பண்ணுறியா? தச்சி பார்த்த பார்வை எல்லாமே பொய்யா, போட்டு தாக்க மட்டும் தேவையா. 2 சைக்கிள் போல என்ன ஓட்டுனது மெய்யா, பார்த்த பார்வை எல்லாமே பொய்யா. வார்த்தை வார்த்தை நானோ சொல்ல, பிராமலான்னு நீயோ தள்ள, உள்ளுக்குள்ள ஒன்னனப்ப என்ன மேல கொல்ல. பார்த்த பார்வை எல்லாமே பொய்யா, போட்டு தாக்க மட்டும் தேவையா. யோ, என்னையா எப்படி போட்டு அடிச்சிருக்க? சீ, வாய் தந்து சொல்லு. ஏய், நான் அடிக்கல. ஒத்த வேணும் பேச வச்சு பாக்குறியா? ஓடுகாலி நாய் நீ என்ன கைட்டு பேசுறியா?
டேய் என்ன இப்போ நீ எதுக்கு 2 தடவை பலர்னு அடிச்சுக்கிட்ட என் முன்னாடி திக்குவாயில் பேசிட்டோண்ணா. அப்புறம் நீ என்னமோ அந்த பொண்ணை ஓடுகாலின்னு சொன்னோன்னே கண்ணை கசிட்டு போகுது என் முன்னாடி அசிங்கப்பட்டோண்ணா. அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு மனுஷனாக தான் மதிக்கிறீங்க. இல்லை கத்தியை பார்த்து ஒன்றும் இல்லை நான் மனுஷனா. ஏய் தான் 3 பேர் அதில் ஒருத்த கத்தியோட துரத்தி வந்துட்டு இருக்கான். ஓட மேடா பண்ணுவேன் பாடு. சில பொண்ணுகளாம் ஒரே மக்கா இருக்குதுடா. தீபா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் தீபா. கவியா டேய் ரொம்ப நல்ல பொண்ணு மச்சான். எப்படியா மச்சான்? ஒருத்த நாள் அப்படியே சொல்லிட்டா? உண்மைடா. டேய் உனக்கு சரியா தெரில மச்சான். யாரும் ஒரு குழந்தை மாதிரிடா. இந்த குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன். நீ 4-5 பேர் சுற்றி நின்று கூப்பிட்டா அது எல்லாத்தையும் தான் போகும். சொல்டா மச்சான் மச்சான் கீழே பேசுறேன் கேக்குதா? கேக்குது சொல்டா. மச்சான் அது பேர் வீட்டில் விட்டியா? உன் வீட்டில் என்னடா பேசுகிறேன்? அங்க என்ன பண்ற? ஹலோ அம்மாக்கு அம்மாக்கு வாட் கத்தி பேசுறா? ஏய் என்ன? அம்மா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்கடா. ஆம்புலன்ஸ் நம்பர் என்னடா? ஏய் என்னடாச்சு? இந்த வேலையும் போச்சு. வீட்டில் கேட்டா என்ன சொல்லுவேன்? அவ்வளோதான் என் வாழ்க்கையே அவ்வளோதான். ஐயா ஏடா இப்படி உன்னை அடிச்சதுக்கு என்ன ஃபீல் பண்ண வச்சிரு போல இருக்க? ஆம்பளையாடா நீலா? பொண்ணு வயசுல இருக்கவள பொண்டாட்டி ஆக்கணும் நீ ஆம்பளையா? ரொம்ப தெரிவாடா உனக்கு? சி வாய மூடு. என்ன வப்பாட்டின்னு சொல்ல போறியா? பயம் விட்டு போச்சுடா. கஷ்டப்பட்டு செலக்ட் ஆன வேலை இனிமேல் கிடைக்குமான்னு தெரியல. இந்த உடம்பு வேற அழுக்குன்னு தெரியுது. எல்லாம் மலை மூத்திரத்தெல்லாம் ஆனது. மூஞ்சி சொல்லிக்கிற பாத்தியா? அந்த கர்மம் தான் நீயும் நானும். என்ன நீ எதுக்கோ கஷ்டப்பட்டு அது கிடைக்காத மாதிரி போற? மயிரை புடுங்கினேன். நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க. இது அப்படியா? சார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தது சார். அதான் நான் போயிட்டு ஸ்டேஷன் வந்துடுறேன் சார். இல்லை நீங்கள் வேணா கூட வாங்க சார். டேய் உன் பின்னாடி வரதான் எங்கள் வேலையா? தனஞ்சயன் தேவையில்லாமல் பேச வேணாம். அந்த ஆள் பேர் என்ன? முரளி சார். முரளி. ஏண்டா அவன் முண்டாட்டி 5 மாசம் கிரப்பமாக இருக்கும்போது நீயும் இந்த நிற்கிறானே பிரபா 2 பேரும் சேர்ந்து கற்பழிச்சிக்கலாமா? சார் யார் சொன்னா? ஏறி பொச்சிலே மிச்சிருவேன். 5 மாசத்துக்கு ஒன்றுக்கு இருக்க முடியாது. அப்படி என்னடா உங்களுக்கு பெரிய சந்தோஷம்? அதுக்கு பேர் என்ன? செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். தாயொலிகளா அவ்வளோ வரிப்பு இருந்தால் கக்குசலமை சரிச்சிட்டு வர வேண்டியதாண்டா. வாயை திறக்கிறானுங்க சார். வேண்டாம், இவனுங்க இதை வச்சே கோர்ட்டில் தப்பிச்சிருவாங்க. சார் இப்போ எதுக்கு சார் நடிக்கிறீங்க? அட முட்டா குதியலா. ஏப்பா ஃப்ரெண்டா போலீஸ், இதெல்லாம் படம் முடிச்சியா? ஆச்சு சார். யோ இவனை நாய் மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வாங்கயா. இந்த நேரத்தில் எதுக்கு கரண்ட் கட் பண்றானுங்க? டேய் இருக்கியா? தம்பி அதுல தோட்டால தம்பி அதான் இங்க குடுப்பா சொல்றல குடுப்பா. தம்பி
ஒன்றும் பண்ண மாட்டேன் தம்பி. போங்க, பார்த்து போங்க. நான் சொல்லிட்டேன்ல, பசங்க எதுவும் பண்ண மாட்டேன் தம்பி. பார்த்து போயிட்டு வாங்க தம்பி. ஹலோ சார், நான் ஹேமா, ஒர்க்கிங் இன் ஹியூமன் ரைட்ஸ். சொல்லுங்கள். என்னாச்சு? நேற்று உங்களை 3 பேர் துரத்துறதை பார்த்தேன். ஐ கேன் see that you are hurt. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்லைங்க சார். பயமா இல்லை இந்த சாக்கடையில் இறங்க வேணான்னு பார்க்குறீங்களா? என்னை விட ஒரு 25 வயசு குறைவாக இருப்பீங்களா? நீங்களே இப்படி பண்ணலாமா? ஹலோ, யார் மேடம் நீங்கள் பாட்டுக்கு வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. லுக், நான் இந்த சாக்கடை க்ளீன் பண்ணுற ஆள்லாம் இல்லை. உங்களை பார்த்தா தான் இந்த சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி, ஐ மீன் இந்த கம்ப்ளைண்ட் ரைட்ஸ் இதெல்லாம். ஹலோ, இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்கள் வயசு என்ன ஒரு 50 இருக்குமா? இத்தனை நாள் வராத போராட்டம் திடீர்னு எங்கேருந்து வந்தது? என்ன உங்கள் ஹஸ்பண்ட் யாராச்சும் கொண்டுட்டாங்களா? இல்லை உங்கள் பொண்ணை யாராச்சும் ரேப் பண்ணிட்டாங்களா? ஃப்யூச்சரில் உங்கள் பொண்டாட்டி யாரும் தொட்டக்கூடாதுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் தம்பி. பிறக்கும் முன்னே எங்கிருந்தோம் எனும் கேள்விகள் சில தினம் வருவதுண்டு. இறக்கும் பின்னே எங்கிருப்போம் எனும் கேள்வியும் சில தினம் எழுவதுண்டு. நடுவே நடக்கும் நாடகத்தில் நாம் உணர்விழந்தோம், பின் உடல் கிழிந்தோம். முடிவில் தனியே மனம் திறந்தே அதில் அறம் சுரந்தே பின் உயிர் துறந்தோம்.